ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த பிறகு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. அப்படியே வெளிச்சம் உண்டாயிருச்சு. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கா? இன்னைக்கும் அதே போல நடக்குமா? சிருஷ்டிப்பின் கதையை வேதாகமத்தில் வாசிக்கும் போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் அவருடைய வார்த்தையை எல்லாவற்றை பார்க்கிலும் மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது, வல்லமையுள்ளது. அது கன்மலையை நொறுக்கும் சமட்டி, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த வார்த்தை ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாமல் திரும்ப வராது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்க வேண்டுமென்றால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலத்திற்கு நேராய் மாறிவிடும். உங்களுடைய கரங்களில் இருக்கிற வேத புஸ்தகமே தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு வாசியுங்கள். உங்களுடைய வியாதிகள், பற்றாக்குறைகள், கடன்கள், தரித்திரங்கள், இல்லாமைகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த பூமியில சௌக்கியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். நித்திய ஜீவனிலும் பங்குள்ளவர்களாய் மாற்றுவார். இது உங்கள் வெற்றியின் நாள்.